இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவங்களுக்கு நீங்க வேலை கொடுக்க கூடாது. என்ன மகேஷ், உங்க ஒய்ஃப் எப்படி ஏன் கம்பெனில வேலை கேட்டு வந்தாங்க? கொஞ்சம் பர்சனல் பிரச்சனை. நாங்க 2 பேரும் கொஞ்சம் பிரிஞ்சிருக்கோம். அதனால தான் வேலை கேட்டு வந்திருக்காங்க. ஓ, அதுதான் விஷயமா? ஆனா நான் ஆஃபர் லெட்டர் ரெடி பண்ண சொல்லிட்டேனே. அப்ப ஸ்டாப் பண்ணிட்டு உடனே அவங்கள வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவோம். சார், நீ அஞ்சலிக்கு ஆஃபர் லெட்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. ஓகே சார். அஞ்சலிக்கு இங்க வேலை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன் முன்னாடியே ஆஃபர் லெட்டர் அனுப்புறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன மகேஷ், கஷ்டமா இருக்கா? ஹர்ட் ஆகுதா? இதுக்கு முன்னாடி டெண்டர் நடந்தப்பெல்லாம் இந்த ஒரு ப்ராஜெக்டையாவது விட்டு கொடுங்கன்னு கெஞ்சிருப்பேன். ஆனா நீ என்ன சொல்லுவ? போட்டி போட்டு ஜெயிக்கணும், இப்படிலாம் கெஞ்ச கூடாதுன்னு சொல்லுவேல்ல. அததான் நானும் பண்றேன். இப்படிலாம் கெஞ்ச கூடாது மகேஷ். முடிஞ்சா உன் பொண்டாட்டிக்கிட்ட இந்த கம்பெனில வேலைக்கு சேரக்கூடாதுன்னு தடு மகேஷ். இது என்னுடைய கம்பெனி. இங்க யாருக்கு வேலை கொடுக்கணும், யாருக்கு கொடுக்க கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணணும். என்ன? எடுத்துக்கோ எடுத்துக்கோ. எதுக்கு? இங்க பாரு, கொஞ்சமா சாப்பிடு. ஆ. ம். அம்மா அம்மா. ஆ, அண்ணா. அஞ்சலி வர வர. அண்ணே வாங்க. என்ன? அண்ணா வா. அம்மா என்ன வாம்மா. அஞ்சலி? ஸ்வீட் எடுத்துக்கோ. என்ன விஷயம்? எடுத்துக்கோ அண்ணா, எடுத்துக்கோ எடுத்துக்கோ சொல்றேன். தெரியல. என்ன அஞ்சலி. விஷயமா? அஞ்சலி, என்ன விஷயம் அஞ்சலி? எதுக்கு எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்குற? ஹாப்பி நியூஸ்மா. என்ன, வெற்றி மாப்பிள்ள ரிலீஸ் ஆகி வெளியில வந்துட்டாரா? அவருக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சா? அதுவும் சீக்கிரம் நடக்கும்மா. ஆனா இப்போ நம்ம வீட்ல இருக்கிற ஃபைனான்ஸ் பிரச்சனை எல்லாமே சரியாக போகுது. எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. மாசம் 1,30,30,000 ரூபாய் சம்பளம். இஎஃப் பிஎஃப்னு எல்லாமே போக 1 லட்சம் ரூபாய் கையில நிக்கும். நம்மளுடைய எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். என்ன பாட்டி, என்ன உனக்கு சந்தோஷமா இல்லையா? பாட்டி, உனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு நினைச்சு நான் சந்தோஷப்படுறதா, இல்ல உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு நினைச்சு நான் வருத்தப்படுறதா? அஞ்சலி, வாயும் வயிறுமா இருக்கிற நீ வேலைக்கு போய் சம்பாதிச்சு நாங்க எல்லாரும் வாழ்க்கை நடத்த வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அத நினைக்கும் போதுதான் எனக்கு மா, என்னம்மா, லைஃப்ல இது எவ்வளவு பாசிட்டிவான இடம். எந்த காலத்துல எந்த பொண்ணுமா வேலைக்கு போகாம இருக்காங்க? ஆரம்பத்துல மாமா இந்த கேஸ நடத்த வேண்டாம்னு சொன்னாரு. அவங்க பேச்ச மீறி நான் இந்த கேஸ ஃபைல் பண்ணேன். நான் பண்ண தப்புனாலதான் நீங்க இப்போ இந்த நிலைமையில இருக்கீங்க. இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நீங்க எந்த தப்பும் பண்ணல மேடம். எல்லாம் தப்புக்கு நான் தான் காரணம். எனக்கு தெரியாது மேடம். இந்த உண்மை அன்னைக்கே தெரிஞ்சிருந்ததுன்னா அன்னைக்கே நான் சரண்டர் ஆயிருப்பேன். அது தெரியாதனால தான் இவ்வளவு நாள் நான் வெளியே சந்தோஷமா சுத்திட்டு இருந்தேன். தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி மேடம் வெளியே இருக்க முடியும்? இதுக்கெல்லாம் நீங்க என்ன மேடம் பண்ணுவீங்க? தப்பு செஞ்சவன் நான் தண்டனை அனுபவிச்சு தான் தீரணும் மேடம். விட்டுருங்க. நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு சமாதானம் ஆகாத வெற்றி.
என் உள்ளுணர்வு இப்ப வரைக்கும் உங்களுக்கும் இந்த ஆக்சிடென்ட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. இதுல வேற ஏதோ ஒரு உண்மை இருக்கு. அந்த உண்மையை கண்டுபிடிச்சு நான் உங்களை வெளியே கொண்டு வரேன். எனக்கு தெரிஞ்ச லாயர்ஸ் கிட்ட எல்லாம் விசாரிச்சேன். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தா வெற்றியை வெளியில கொண்டு வந்துடலாம்னு சொல்றாங்க. எப்படிமா? மாமா, கீழ் கோர்ட்ல தானே தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. நம்ம மேல் கோர்ட்ல அப்ளை பண்ணிட்டு ஜாமீன்ல எடுத்துடலாம். அவனை வெளியில எடுத்து என்ன பிரயோஜனம்? மறுபடியும் அந்த துளசியோட முந்தானிய புடிச்சிட்டு சுத்த போறான் அவன். ஜாமீன்ல எடுக்க வேண்டாமா? அவனால எந்த யூஸும் இல்லை நமக்கு. சரி, அவளை அந்த வீட்டை விட்டு அனுப்புறேன்னு சொன்னியே, என்னாச்சு? என்ன பிளான் பண்ணிருக்க? மாமா, நான் எதையுமே யோசிக்காம உங்ககிட்ட வந்து பேசல. இப்ப வெற்றிய பெயில்ல எடுக்கணும்னா கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் வரைக்கும் செலவாகும்னு சொல்றாங்க. 5 கோடியா? 5 கோடி ரூபாய் எப்படிமா அவளால புரட்ட முடியும்? நாம தான் செலவு பண்ணி ஆகணும். நாம செலவு பண்ணலாம் மாமா. அதனால நமக்கு ஏதாச்சும் பெனிஃபிட் இருக்கும்ல. புரியலையே. மாமா, இந்த விஷயத்த துளசி கிட்ட எடுத்து சொல்லுவோம். 5 கோடி செலவாகும் உன் புருஷனை காப்பாத்துறதுக்கு, உன்னால என்ன பண்ண முடியும்னு கேப்போம். அவளால பணம் எதுவும் கொடுக்க முடியாது, ஆனா அவருக்காக ஏதாச்சும் தியாகம் பண்ணுவாள்ல. தியாகமா? அவ என்ன தியாகம் பண்ணுவா? வீட்டை விட்டு வெளியில போறதுதான் மாமா. உனக்கும் எனக்கும் சின்ன சின்ன வருத்தங்கள் இருந்தாலும் உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு துளசி. ஆரம்பத்துல உங்களுக்கு கல்யாணமே நடக்காதுங்கிற பிரச்சனை, அப்புறம் கல்யாணம் ஏற்பாடாகி அது நடக்கும்போது மாப்பிள்ளை செத்து போயிட்டாரேங்கிற பிரச்சனை. இப்ப எப்படியோ கல்யாணம் பண்ணிட்டு வந்து அந்த மாப்பிள்ளையும் ஜெயில போய் உட்கார்ந்துருக்காரு. ஒரு பொண்ணோட வாழ்க்கையில எவ்வளவுதான் கஷ்டம் வரும்னே தெரியல. ஆனா வெற்றி விஷயத்துல உனக்கு ஒரு ஹோப் கிடைச்சிருக்கு துளசி. நான் ஒரு லாயர் கிட்ட பேசியிருக்கேன். மேல் கோர்ட்ல அப்ளை பண்ணா வெற்றியை பெயில்ல எடுத்துடலாமா. நிஜமா தான் சொல்றீங்களா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? வெற்றியை வெளியே விட்டுருவாங்களா? ஆனா தீர்ப்பு சொல்லிட்டாங்களே. அதான் துளசி, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போலாமே. நாம அங்க அப்ளை பண்ணா கண்டிப்பா வெற்றியை பெயில்ல எடுத்துடலாம். இந்த கேஸ நாம நடத்தி கொஞ்சம் கொஞ்சமா டிலே பண்ணோன்னு வை. அது வரைக்கும் வெற்றி வீட்லயே இருக்கலாம். என்ன 5 கோடி ரூபாய்க்கு மேல செலவாகும்னு சொல்றாங்க. 5 கோடியா?